லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்பீட் அண்ட் லவ் சீரிஸோட 9th எபிசோட் தான் இதில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் வான் ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து இதுவும் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ பாதர் பண்ணுற மாதிரி இந்த வான் பேசிகிட்டே இருக்காளா. அப்போ ஹீரோயின் டக்கு நான் ஒரு ஆப்பிள் கொண்டு வந்துட்டு இந்த ஆப்பிள் சாப்பிட எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லி கொடுக்கும்போது ஹீரோவும் அப்படியே கையில் வாங்காமல் அவர் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுறாரு. அதை பார்த்த உடனே வானுக்கு அப்படியே பொசசிவ் ஆகிடுது. அவளை நான் அப்புறமா வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்போ உடனே ஹீரோ கேட்குறாரு, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, நீ என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் உன்னை தொல்லை பண்ணிட்டு இருக்கிறதுனால பார்க்க முடியல, அதனால தான் இப்படி செஞ்சா, அவள் பார்த்து எவ்வளோ கோவப்பட்டுட்டு போறா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அப்படியே ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கு என்ன உனக்கு பயமா அப்படின்னு கேட்கும்போது, என்னால எந்த கேர்ளை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவா, உனக்கு யாரை பார்த்து பயம் இல்லையானா உடனே ஹீரோ கடிச்சிட்டு நிஜமா பயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயினும் அதே ஆப்பிள கடிச்சிடுறாங்களா. கடிக்கும் போது ஹீரோ பார்த்துட்டு, சரி ஓகே, ஒரு கேர்ளுக்கு நான் பயப்படுற காலம் ஒன்று வந்துச்சுன்னா அது என்னோட விதின்னு நினச்சிட்டு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள் அவரும் கடிச்சு சாப்பிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயினும் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக போறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிடுறாங்க சூப்பராக ஓட்டிட்டு. அப்புறம் அவங்க நானா கிட்ட சொல்கிறாங்க, நீ தான் என்னோட லக்கி சாம், நான் அதனால தான் ஜெயிச்சிட்டேன் அப்படி சொல்கிறாங்களா. அதுக்கு நானும் சொல்கிறாங்க, இல்லை நீ பிறக்கும் போதே கிஃப்டடாக தான் பிறந்திருக்க, எல்லாத்துலேயும் திறமையாக இருக்கியே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டில் பார்க்கும்போதே எனக்கும் ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் இருக்குன்னு நான் நினச்சேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கேரேஜ் வந்திருக்காங்க. அவங்களோட ரிப்போர்ட் கார்டெல்லாம் எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சன்லாய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கும்போது, ஏன் ஷின் உனக்கு வந்து இவ்வளோ கம்மியாக இருக்கும், உன்னோட கிரேட்ஸ் எல்லாம் சரியாக படிக்கிறது இல்லையா, இதை பாரு இங்கே ஒரு பெருசு உட்காந்துட்டு இருக்காங்களா, எப்படி படிப்பா தெரியுமா, ஏன் இந்த மாதிரி நீ இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த ஒரு தடவை மட்டும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து சன்லைட் சொல்கிறார், சரி கூட நான் சைன் பண்ணுறேன். ஆனால் சைன் பண்ணும்போது ஏதோ தடுக்குது அவருக்கு. அவர் சொல்கிறாரு, இது பாருமா, இந்த மாதிரிலாம் படிக்காமலாம் இருக்கக்கூடாது, படிக்கணும், நல்லா படித்தா தான் நல்ல வேலைக்கு போக முடியும் அப்படி சொல்கிறாங்களா. உடனே பக்கத்தில் இந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா, அவர் வாங்கிட்டு குட்ரா நான் சைன் பண்ணுறேன். ஆமாம் ஜின்ஷோக்கு என்னடா ஸ்பெல்லிங்கு எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. டே இதுக்கு நானே பண்ணியிருப்பேன் குட்ரா அப்படின்ட்டு சன்லைட் வாங்கிட்டு அவர் சைன் போட போகிறாரு. அந்த டைமில் தான் கரெக்டாக ஹீரோ பின்னாடி வந்து நிற்கிறாரா. வந்துட்டு என்னடா நடக்குது இங்கே அப்படி கேட்குறாங்க. அப்புறம் அவரும் அந்த கிரேட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு, இந்த 2 கொஸ்டின் ஈஸியாக தானே இருக்குமா, ஏன் நீ அட்டன் பண்ணுன்னு கேட்டால், இல்லை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகணும், அதுக்கு பேசணும்ல சொல்கிறாங்க, அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படி சொல்கிறான். வேணுட்டு தான் ஃபெயில் ஆயிருக்கா போல. உடனே வந்து ஹீரோ சொல்கிறாரு, நெக்ஸ்ட் டைம் நான் இதை அலோவ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் வேலை செய்கிற ஒருத்தவங்களை வந்துட்டு இவங்களை வீட்டில் விட்டுருங்க அப்படி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அப்போ வந்து சன்லாயும் அவன் ஃப்ரெண்டும் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்போ அவர் கேட்குறாரு, நிறைய தடவை இப்படி தான் என் பேரை வச்சு சைன் போட்டிருப்பீங்களோ அப்படின்னு கேட்டோடனே ஆளாளுக்கு செதறானுங்க, அப்படியே ஓடி போயிட்டானுங்க. இப்போ அந்த ஸ்பான்சர் பாய் இருக்காருல்ல, அவர் பேர் வந்து லின்னு. ஸோ லின்னும் வந்துட்டு சன்லாயும் மீட் பண்ணலான்ட்டு ஒரு நாள் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ரேஸும் இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ ஹீரோயினும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க லின் கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்ட்டு. நான் சன்லைட் பக்கம் வந்தேன் சொன்னேன். உங்களுக்கு சன்லைட் தெரியுமா, அவரை பக்கம் தான் நானும் வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ எனக்கும் அவனுக்கு தான் இன்னைக்கு ரேஸுவா, நம்ம 2 பேர் மேலே போகலாம் அப்படி சொல்லிட்டு மேலே போகிறாங்க மவுண்டைன் மேலே. ஸோ அங்கே போயிட்ட பிறகு அந்த ரேஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போது அங்கே கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ வந்து சன்லைட் வரும்போதே அவரோட கார் வந்து ஒரு டொக்கில் விழுந்துருது. அவர் கஷ்டப்பட்டு தான் வெளில எடுக்கிறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு, நான் எதுக்கு இவனை வர சொன்ன, ரேசிங் பண்ணுவா இவன் கூடவா அப்படின்ட்டு இன்னும் நினச்சிட்டு இருக்காரு. அப்புறம் சன்லைட் மேலே வந்துட்டாரா. வந்துட்ட பிறகு வா ரேஸ் பண்ணலாம் அப்படி சொன்னால், நான் உங்களுக்கு 5 செகண்ட் எக்ஸ்ட்ராவே தரேன், நீ முன்னாடி போ அப்படின்ட்டு லின் சொல்றாரு. சன்லைட்ல சூப்பர் வாங்க நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆனோடனே போயிட்டு மறுபடியும் டொக்கில் விழுந்துட்டாரு. அப்போ லின் சொல்றாரு, இந்த ரேஸை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், நீங்கள் எல்லாரும் கிளம்பி கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே கீழே வந்துட்டேன்னா உனக்கு நான் கப் கேக் நான் ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் கீழேயும் போயிடுறாங்க. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்துட்டு ஹீரோயின் வந்துடுறாங்க. வரும்போது 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து லின் யோசிக்கிறாரு, ஓகே இவன் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்திருக்கா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் கப் கேக் வந்து ரொம்ப ஃபேமஸ் போல். ஸோ அங்கே எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோக்காகவும் வாங்கிக்கிறாங்க. காசு கொடுக்க போகும்போது, இல்லை ஆல்ரெடி உங்களுக்காக பே பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே யாராக இருக்கோ அப்படி சொல்லிட்டு டைம் பார்த்தா 20 மினிட்ஸ் ஆச்சா. ஸோ இவர் தான் வாங்கி கொடுத்துருக்காருன்ட்டு ஹீரோயினும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த லின்னும் வந்து இவரோட ஹேட் வாங்கிட்டு, நான் இந்த ஓனர் கிட்ட நானே ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, அது யாரோட ஹேட் அப்படி கேட்கும்போது சன்லைட் சொல்கிறாரு, இது ஹீரோட இதுதான் அப்படின்ட்டு. இல்லை அப்படியே சன்லைட் வந்துட்டு நிறைய கேர்ள்ஸ் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரா. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, இப்போவே நீங்கள் இவ்வளோ பாப்புலராக இருக்கீங்க, அப்போ சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் இப்போ மட்டும் என்ன, நான் ரொம்ப நல்லா தானே இருக்கேன் அப்படி சொல்லும்போது, இல்லை நீங்கள் லைட்டாக ஹேர் கட்லாம் பண்ணி ஷேவ்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் கூலராக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே அடுத்த நாளே சன்லைட் வந்து ஹீரோயின் சொன்ன மாதிரி ஹேர் கட்டு பியர்ட்லாம் சேவ் பண்ணிட்டு வராங்க. வந்து பார்த்தா செம அழகாக இருக்காங்க. ஹீரோவே அவரை பார்த்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு உள்ளே போய்ட்டுறாரு. அங்கே இருக்கவங்கலாம் வந்துட்டு, வா உங்கள் லுக்கு ரொம்ப கூலாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த ஒர்க்கரை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மூமு வந்துட்டு இருக்காங்களா. வந்துட்டு இருக்கும்போது, ஹே மூமு அப்படின்ட்டு அவர் கூப்பிட்றாரா. பார்த்தா சன்லைட் நீங்களா இப்படி மாறிட்டீங்க, ஐயோ நீங்கள் ஐடல் மாதிரியே இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கு, உங்கள் செயின் நல்லா இருக்கு, உங்கள் கையில் போட்டிருக்கிறது நல்லா இருக்கு அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. இந்த இடத்துல தான் ஹீரோக்கு பொசசிவ்னஸ் வந்துருச்சு. மூமு அப்படின்னு கூப்பிட்றாங்க, கேட்கல. இன்னொரு தடவை மூமு அப்படின்ட்டு ஷவுட் பண்ணி கூப்பிட்ட பிறகு தான் கேட்டுச்சா. இதை வர அப்படி சொல்லிட்டு வராங்க. வந்துட்டு ஹீரோ கிட்டேயே, சன்லைட் பார்த்தீங்களா எவ்வளோ கூலாக இருக்காருல்ல,
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. உடனே ஹீரோக்கு வெறுப்பு வந்துட்டு, நீ வந்து எப்போ பார்த்தாலும் சன்லைட் கிட்ட என்னை பற்றியே பேசிட்டு இருக்காமே, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்னை பற்றி அப்படின்னா, இல்லை எனக்கு எல்லாமே தெரியணும், ஏன்னா அது உங்களை பற்றி அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்களா. என்னை பற்றி நீயும் நானும் அண்ணன் தங்கச்சிங்களே கிடையாது, நம்ம பிளட் ரிலேட்டடே கிடையாது, நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்னோட கேரேஜ்லேயே சுற்றிட்டு இருக்க, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் முழிக்கிறாங்க. நீ அடிக்கடிக்கு இப்படி என்னோட கேரேஜ் வந்துட்டு போகிறது உங்கள் அப்பா மட்டும் தெரிஞ்சால் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களா. அப்போது ஹீரோயின் முழிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் கேட்குறாரு, ஒருவேளை நமக்குள்ளே ஏதாவது நடக்கணுன்றதுனால நீ அடிக்கடிக்கு இந்த இடத்துக்கு வரியோ அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாமல் அவங்க அப்படியே ஓடி போயிடுறாங்க. ஹீரோ இந்த இடத்துல வந்து லவ் ஃபீலில் சொல்கிறாரா, இல்லை அவரோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சொல்கிறாரா, இல்லை இந்த இடத்துக்கு வரக்கூடாது, வந்தால் இந்த மாதிரி ஆம்பளை பசங்களோட அந்த பொண்ணு சுற்றிட்டு இருக்கான்னு சொல்கிறாரா, எதுவுமே புரியல. ஆனால் ஹீரோயின் 2 பேரும் பழகிறது பார்த்தா இருக்குது, இங்கே என்னவோ இருக்குது. சரி, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த நாள் லின் வந்துட்டு இந்த ஹீரோயினோட அப்பா கடை இருக்கு இல்லையா, அங்கே போகிறாரு. ஏன்னா ஜின்னு பார்க்கறதுக்காக தான். அப்போ வந்து அவங்க ஹேட்டை கொடுக்கணுன்றதுக்காக போகிறாங்க. அவங்க டம்ளிங் கொடுக்குறாங்களா, அது கேவலமாக இருக்குது. அப்போ எடுந்து வர்றாரு ஹீரோவை தேடிட்டு. ஹீரோ வந்து அங்கே சமைச்சு ஃப்ரைட் ரைஸ் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, ஒன்றை பார்க்கறதுக்கு டெலிஷியஸாக இருக்குது டம்ளிங்கை விட அப்படின்ட்டு சொல்கிறா. அவர் திரும்பி பார்த்துட்டு என்ன இவன் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இல்லை உன்னோட ஃப்ரைட் ரைஸ் பார்க்கறதுக்கு டெலிஷியஸாக இருக்குது, எனக்கு அது வேணும் அப்படி கேட்டோடனே அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க. இந்த உன்னோட ஹேட்டு சொல்லும்போது, நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், என் கூட ஒரு ரேஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களா. அவங்க வரமாட்டேன் சொல்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல். இனிஷியலாக வந்துட்டு இந்த கிக் பாக்ஸிங் பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு இவருக்காக தான் ஹீரோ வந்து சண்டை போட வந்தார். ஆனால் ஹீரோயின் வந்துட்டுனால பாதியிலே ஓடி இருப்பார். வந்துட்டு இப்போ கேட்குறாரு, நீ அதுதானே விட்டுட்டு போனேன், ஆனால் இப்போ என் கூட ரேஸ்க்கு வா, நான் உனக்கு பெரிய அமௌண்ட் தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் கிளம்பிடுறாங்க, லின்னும் கிளம்பிடுறாரு. அங்கேருந்து ஹீரோ வந்து ஒரு பார்க் போகிறாரு. அங்கே தான் அந்த கேப் போட்டு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு ரேஸ் தான் இருக்குது, நீ அந்த ரேஸ்க்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி டாப் 3ல் வந்துடணும், நீ வந்தால் தான் வந்துட்டு அந்த வேன் கேரேஜ் இருக்கு இல்லையா, அவங்களோட கார்கோஸ் எல்லாத்தையும் நீ வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்று அலோவ் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் நம்ம வந்து எவிடன்சஸ்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியும் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. இவங்க வந்து போலீஸ் இன்வால்வ்டா என்னன்னு எனக்கு தெரியல, இது ஏதோ ஒரு கேஸ் பற்றி தான் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோவும் அந்த கேப் போட்டாலும். இதை பற்றி ஏதாவது அவங்க அப்பா கிட்ட கேட்கலான்ட்டு அவங்க அப்பாவை போய் பார்க்குறாங்க. ஸோ அவரும் டிப்ஸ் சொல்கிறாரு, இது போல் உன்னோட மைண்ட் அட்டென்ஷனாக இருக்கணும், உன்னோட கை கால் எல்லாமே ஒன்றா வேலை செய்யணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, நான் இன்னும் வேறு ஏதாவது சிம்பிளர் வே இருக்கா அப்படி இந்த டாப் ரேசர் ஆகிறதுக்கு அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரா. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ நாளைக்கு ஹோட்டலுக்கு வா, நான் ஒரு அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி தரேன், அதை நீ ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போய் சேர்த்துரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் உனக்கு நிறைய டிப் தரேன் அப்படி சொல்கிறாங்க. ஹீரோவை கரெக்டாக அப்படி போயிட்டுறாரா. போயிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்குள்ளே ரொம்பவே லேட் ஆகிடுது. ஏன்னா நடுவில் நிறைய சிக்னல்ஸ் இருக்குது போல். அவனும் கால் பண்ணிட்டு, நீ இதேண்டா எப்போ பார்த்தா லேட்டாக வர அப்படி சொல்லிட்டு இவனை திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே இவரும் போய் டெலிவரி பண்ணிட்டு எனக்கு டிப்ஸும் வேணாம் ஒன்றும் வேணாம் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போய்ட்றாரு. அதுக்கப்புறமா சன்ல இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. இது போல் நான் வந்து சீ ஃபுட் சூப் பண்ணுறேன், நீ நைட்டு வா அப்படி சொல்கிறாங்களா. ஆனால் அவங்க உடனே ரிப்ளை பண்ணுறாங்க, நான் எல்லாம் வரமாட்டேன், நான் வெஜிடேரியனாக மாறிட்டேன் அப்படி சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு இவரும் ஹீரோ கேட்குறாரு, டே நீ எதாவது சொல்லி வச்சேன், நான் ஏன் இப்போலாம் வரதே இல்லை கேரேஜ்க்கு அப்படின்னா, ஆமாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே எப்படி இருக்குது, அந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க, இவன் இந்த மாதிரிலாம் சொன்னால் நம்மக்கிட்ட லைட்டாக க்ளோஸாக மூவ் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் நைட்டு தூங்குறாங்களா, தூக்கத்தில் கனவில் கூட ஸ்விம்மிங் பூலில் 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி இப்படி தான் அவங்களுக்கு கனவு வருது. அவங்க உடனே அடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாங்க, நமக்கே இந்த மாதிரிலாம் கனவு வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நான் மட்டும் தான் இதெல்லாம் ஃபீல் பண்ணேன்னா அவனுக்கு எப்படி இருக்கு, அவன் நிஜமாக தான் சொன்னானா, அந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது அவன் நிஜமாக கேட்டானா அப்படின்ட்டு யோசிச்சு காலையிலே விடிஞ்சு போயிடுது. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா, இல்லை ஹீரோக்கும் இப்படி இருக்கா, இவங்க 2 பேரும் லவ்ல விழுந்துட்டாங்களா இல்லையா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக்கை போட்டுக்கோங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.